அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை ரிசல்ட் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் எப்போ வரப்போகுது, அதுக்கான வீடியோ தான் இது முழுமையாக இருக்க போகுது. எல்லாருமே இந்த ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் இன்று சற்று முன்பு டிஆர்பி சைட்லேருந்து டிஆர்பி ஆஃபீஸில் இருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ டிஆர்பி வெப்சைட்டில் செலெக்ஷன் ஆக போகுது, ஷோ ஆக போகுது, அதை எப்படி நம்ம பார்க்குறது, அதுக்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம், இந்த ரேஷன் கடை வேலைக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் என்ன கட் ஆஃப் இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான தெளிவான அப்டேட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக இந்த செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் யாரெல்லாம் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை வேலையில் யார் யாருக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, 3 விதமான நபர்களுக்கு மட்டுமே நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், அவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ட்ரா மீதி இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்களா, ஸோ அதை பற்றின தகவல். மெயினாக ரிசல்ட் வருமா வராதா, அதுக்கான தெளிவான அப்டேட். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கிய தகவல் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்ததாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம வீட்டுக்கே வருமா, இல்லை எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது செலக்ட் ஆன உடனே, இது எல்லாமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ இன்டர்வியூக்கு எத்தனை மார்க் போட்டிருக்காங்க, ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா எப்படி மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரேஷன் கடை வேலைக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு அரசு வேலைகளுக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ் இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும், ஈஸியாகவும் தெரிஞ்சுக்க முடியும், துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அப்டேட்லாம் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வருமா வராதா, நிறைய பேர் கேட்ட கேள்வி கமெண்டில் இல்லையா. ஸோ அதுக்கான முதல் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக வெளியாகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுவும் இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வெளியாகும், அதுவுமே அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெளிவாக கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்குறாங்க, மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இப்போது இந்த டிஆர்பி சைட்லேருந்து யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்களோ விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் அவங்க அனைவருக்குமே அனைவருக்குமே இன்று முதல் ஒரு மகிழ்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, சரிங்களா. அதாவது இப்போது யார் யாருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம், எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறோம், ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணோம், இது எல்லா தகவலுமே இனிமேல் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் இப்போலாம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த வேலைகளுக்கு எல்லாமே என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் எவ்வளோ கட் ஆஃபில் கிடச்சிருக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலையிலையுமே எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, என்ன மார்க்கில் கட் ஆஃபில் கிடச்சிருக்குது உங்களுக்கு, அது மாதிரி தகவல் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் பார்த்துக்க முடியும், அதுவும் டிஆர்பி வெப்சைட்லேயே. ஸோ அடுத்ததாக இந்த ரேஷன் வேலைக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்ட விஷயம் அதுதான்.
இந்த ரேஷன் கடை வேலைக்கு விற்பனையாளருக்கு ஒரு கட் ஆஃபும் கட்டுனருக்கு ஒரு கட் ஆஃபும் வச்சுருக்கிறாங்க. மினிமம் கட் ஆஃப் ஓகேங்களா, ஒரு காமனான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னா மினிமம் 90, 95, 97 ஓகேங்களா. இந்த கட் ஆஃபில் இருக்கிற அனைவருக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து மெரிட்டு தான் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. எல்லாரும் அப்ளை பண்ண அனைவருமே வந்து இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. ஸோ எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் வந்து 50 மார்க் நம்மளுடைய இன்டர்வியூக்கு, 50 மார்க் நம்மளுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இல்லையா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே 45, 47, 48 இந்த மாதிரி வாங்கிடுவீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இந்த எல்லாருமே மார்க் அடி வாங்குறது எதுலன்னா இந்த இன்டர்வியூவில் தான், நேர்காணலில் தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு 2 கொஷின் தான் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஷின், ஒரு சில பேருக்கு வந்து 5 கொஷின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் 20 கொஷின் கேட்டிருப்பாங்க, 25 கொஷின் வரைக்கும் ஒரு சில பேர் கேட்டிருந்தா சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணியிருந்தீங்களோ, நீங்கள் 10 கேள்வி கேட்டு 5 கொஷின் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கும், 5 கேள்வி கேட்டு 5க்கு ஆன்சர் பண்ணவங்களுக்கு ஒரு மார்க்கும். இந்த மாதிரி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற அவங்க போடுறது தான் மார்க்கு சரிங்களா. ஸோ அதனால் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே 45, 47, 47 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 90, 95% மேலே ஈஸியாக வரும். அதில் டாப் பர்சன்டேஜ் யாரெல்லாம் இருக்காங்களோ ஓகேங்களா, அவங்களுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ்ன்றது இருக்குது அப்படின்றத நமக்கு தெளிவாக அப்டேட்டாகவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட. அதே மாதிரி டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்குது. அது என்னன்றதை நீங்களே கண்கூட பாருங்கள். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைட்லேருந்து ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க டிஆர்பி சைட்லேருந்து அப்டேட் ஜோன் ரிசல்ட் வந்து அப்டேட் ஜோன் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் வருவதற்கான அறிகுறி தான் இந்த அப்டேட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறது அதுதான் நமக்கு. அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்பில் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கமெண்டில். ஸோ அது வந்து தெளிவாக சொல்கிறேன், நிறைய பேர் நான் 2-3 வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ நல்லா பண்ணி செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எஸ்எம்எஸும் மெயிலும் வரும் ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு செலக்ட் ஆகிருந்தாலும் வராது, ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் பேக் முடிஞ்சிருக்கும், நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக அது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. எஸ்எம்எஸ் மெயிலும் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு எஸ்எம்எஸ் வராது, மெயிலும் வராது. அவங்க எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த வேலைவாய்ப்பில் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. அது யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன் கடை வேலையில் வந்து முதல் முறையாக முதல் கிராஜுவேட் ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமை. இரண்டாவது முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் 10ஆவதுலேயும் சரி 12ஆவதுலேயும் சரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு இரண்டாவது முன்னுரிமையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மூன்றாவது முன்னுரிமை வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு மூன்றாவது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க. இது மட்டும் தான். இவங்களுக்கும் தனி 5% இப்போது மற்றவங்க வந்து மார்க் வந்து ஒரு 10 மார்க் எடுக்கணும்னா இவங்க வந்து 7 மார்க் 8 மார்க் எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து சிறப்பாக நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் நேர்காணல் நடந்து முடியாமல் இருக்குது. முடிஞ்ச உடனே இந்த 30ஆம் தேதிக்குள்ளே ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வெளியாகும். இதுதான் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பனையா அவர்களுடைய முக்கியமான மகிழ்ச்சிகரமான டிஆர்பி தகவல். ஸோ இந்த அப்டேட்காக எல்லோரும் வெயிட் பண்ணிடுறீங்க. ஒரு வழி அப்டேட் எல்லோரும் கிடச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் அப்டேட்லாம் தொடர்ந்து வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.